ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக சிறை எங்களை மிரட்டாது, 1000 சிறைகளையும் சந்திக்க தயார் என விடுதலையான உடனேயே, ஜாமீனில் விடுதலையான உடனேயே முதல்வர் ஜோசப் விஜயை கடுமையாக தாக்கி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தற்போது திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் இன்று விடுதலையானார். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சிறைச்சாலை எங்களுக்கு புதிதல்ல, உலகத்திற்கு விடுதலை உணர்வை அளித்த இடமாக இந்த சிறையை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தலைவர் கலைஞர் கருணாநிதி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழகத்தின் ஒற்றுமைக்காக சிறைக்கு சென்றவர். அவர் இருந்த இந்த சிறையில் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறினார். பல வரலாற்று சிறை சென்ற தலைவர்களின் பல வரலாறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வாய்ப்பூட்டு சட்டத்தில் 11 ஆண்டுகள் சிறையில் இருந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியும் என தெரிவித்தார். இதற்கெல்லாம் மேலாக கருத்துரிமையை வெளிப்படுத்திய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் மாநிலம் முழுவதும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, விவசாயிகளுக்கு காவிரி நீர் கிடைக்காத பிரச்சனை உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்றும் மார்க்கண்டேயன் குறிப்பிட்டார். நாளை சட்டமன்றம் கூடுகிறது, எங்களை சிறையில் அடைத்தால் சட்டமன்றத்தில் பேச மாட்டார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு மிக கடுமையான அரசியல் பதிலை நாங்கள் அளிப்போம் என்றும் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மேலாக தூத்துக்குடி மாவட்டம் சுதந்திர போராட்ட வரலாறு கொண்ட யுத்த பூமி. விளாத்திக்குளம் மண்ணில் ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்துள்ளனர். உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதால் தான் எங்கள் வார்த்தைகள் உறுதியாக இருக்கின்றன என்றும் கூறினார். இதற்கெல்லாம் மேலாக அவர் கடுமையான கண்டனங்களை முதல்வர் விஜய் குறித்து தெரிவித்தார். ரீல்ஸ் முதல்வர், ரியல் ஆட்சியை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் மார்க்கண்டேயன் தெரிவித்தார். இதற்கு பிறகு நிறைய திமுக முக்கிய பிரமுகர்கள் இன்று உதயநிதி கைதானதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் இருப்பதால் மார்க்கண்டேயனை வரவேற்பதற்காக முக்கிய பிரமுகர்கள் யாரும் வரவில்லை. அவரது தொகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர்கள் அனைவரும் வந்திருந்தனர். தற்போது சிறையில் இருந்து தற்பொழுதுதான் செய்தியாளர்களை சந்தித்து விட்டு கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார் விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன்.